அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இந்த ஜெபமாலை மாதத்தில் ஜெபமாலை புனிதர்கள் என்னும் தொடரில் ஒவ்வொரு நாளும் ஒரு ஜெபமாலை புனிதரை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று ஒரு புனிதரை அல்ல, புனித நிலைக்கு முந்தைய நிலையில் இருக்கிற இறையடியார், சர்வன்ட் ஆஃப் காட் என்னும் நிலையில் இருக்கிற பேராயர் ஃபுல்டன்ஷீனை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். பேராயர் ஃபுல்டன்ஷீன் நம் காலத்தவர், அமெரிக்க நாட்டின் மிக புகழ்பெற்ற ஒரு போதனையாளர். அவருடைய வானொலி உரைகளும் தொலைக்காட்சி உரைகளும் மிகவும் புகழ்பெற்றவை. அவர் வாரந்தோறும் அமெரிக்க தொலைக்காட்சியில் வழங்கி வந்த அந்த மறைவுரைகள் போதனைகளை 3 கோடிக்கும் அதிகமானவர்கள் பார்த்தார்களாம். டைம் மேகசின் பேராயர் ஃபுல்டன்ஷீனை அந்த இதழின் அட்டையிலே அச்சிட்டு பெருமைப்படுத்தியது. அமெரிக்காவின் புகழ்பெற்ற 100 மனிதரில் ஒருவர் என்கிற பெருமையை பேராயர் ஃபுல்டன்ஷீனுக்கு வழங்கியது. பேராயர் ஃபுல்டன்ஷீனுடைய எழுத்துக்கள் மிகவும் பிரபலமானவை. ஏராளமான புத்தகங்களை அவர் எழுதியிருக்கிறார். மிக சுவையான வாதங்களை, சுவையான கருத்துக்களை அவர் எழுதியிருக்கிறார். விவிலியத்தின் அடிப்படையிலும் திருமறை தந்தையருடைய போதனையின் அடிப்படையிலும் எண்ணிலடங்காத நூல்களை பேராயர் ஃபுல்டன்ஷீன் எழுதியிருக்கிறார். அன்னை மரியாவை பற்றியும் நிறைய எழுதியிருக்கிறார். வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் லவ், உலகின் முதல் அன்பு என்னும் பெயரில் அவர் எழுதிய மரியன்னை நூல் மிகவும் புகழ்பெற்றது. மரியன்னை பற்றிய புதிய பார்வைகளை, புதிய செய்திகளை அவர் வழங்கியிருக்கிறார். எடுத்துக்காட்டாக அவர் சொல்லியிருக்கிறார், அன்னை மரியாவை இதோ உம் தாய் என்று தம் சீடர் யோவானிடம் ஒப்படைத்த நிகழ்வை 2ஆம் தூதுரை, செகண்ட் அனன்சியேஷன் என்றும், இதோ உம் மகன் என்று யோவானை ஒப்படைத்ததை 2ஆம் பிறப்பு, செகண்ட் நேட்டிவிட்டி இன்னும் சொல்லியிருக்கிறார். ஒரு வித்தியாசமான பார்வை பாருங்க. இயேசுடைய வாழ்வில் மங்கள வார்த்தை பிறப்பு, அதே போலவே கல்வாரியில் ஒரு புது மங்கள வார்த்தை அறிவிக்கப்படுகிறது, புது பிறப்பு ஒன்று ஏற்படுகிறது என்பதை ஒரு புதிய பார்வையாக, புதிய சிந்தனையாக ஃபுல்டன்ஷீன் எழுதியிருக்கிறார். அதே போலவே உலகின் முதல் அன்பு என்னும் நூலில் அன்னை மரியாவை பற்றிய பல செய்திகளை அவர் எழுதியிருக்கிறார். அன்னை மரியா உலகின் மிக அழகான பெண். அவருடைய அழகு அவருடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வந்தது. அவருடைய எளிமை, அவருடைய தாழ்ச்சி, அவருடைய பணிவு, அவருடைய கீழ்ப்படிதலால் அவர் உலகின் மிக அழகிய பெண்ணாக இருக்கிறார் என்றெல்லாம் ஃபுல்டன்ஷீன் எழுதியிருக்கிறார். அன்னை மரியாவை பற்றி நாம் பேசிக்கொண்டே இருக்கலாம். மை ஃபேவரிட் உமன், எனக்கு மிகவும் பிடித்தமான பெண் என்று அவர் செல்லமாக அன்னை மரியாவை குறிப்பிட்டிருக்கிறார். ஜெபமாலை பற்றி மிக அதிகமாக பேசியிருக்கிறார், எழுதியிருக்கிறார் பேராயர் ஃபுல்டன்ஷீன். ஜெபமாலை என்பது நாம் அனைவரும் நாள்தோறும் ஜெபிக்க வேண்டிய ஒன்று. பேராயர் ஃபுல்டன்ஷீனிடம் குறிப்பாக காணப்பட்ட ஒரு சிறப்பு பழக்கம் என்னவென்றால், ஒவ்வொரு நாளும் தவறாமல் 1 மணி நேரம் நற்கருணை ஆண்டவர் முன்பாக அவர் ஜெபித்தார். அவர் இறக்கின்ற வரையில் இந்த பழக்கத்தை அவர் கடைபிடித்தார். அது எல்லோருக்கும் ஒரு வியப்பாக இருந்தது. உண்மையில் பேராயர் ஃபுல்டன்ஷீன் நற்கருணை ஆண்டவர் முன்பாகத்தான் இறந்து போனார். அந்த 1 மணி நேர வழிபாட்டின் போதுதான் அவர் இறந்து போனார். நற்கருணை ஆண்டவர் முன்பாகவே தன்னுடைய சாவை அவர் சந்தித்தார். ஆகவே நாள்தோறும் 1 மணி நேரம் நற்கருணை ஆண்டவர் முன்பாக இறைவேண்டல் செய்த பேராயர் ஃபுல்டன்ஷீன் நாள்தோறும் ஜெபமாலையும் ஜெபித்தார். நம்முடைய கத்தோலிக்கர்களே ஒரு சிலருக்கு ஜெபமாலை மீது அதீத ஆர்வம் இருக்கிறது, ஆனால் நற்கருணை மீது ஆர்வம் இல்லை. இன்னும் ஒரு சிலருக்கு நற்கருணை, திருப்பலி, நற்கருணை ஆராதனை இவற்றில் ஆர்வம் இருக்கிறது, ஜெபமாலையில் ஆர்வம் இல்லை. ஆனால் நம்முடைய திரு அவையின் மாபெரும் புனிதர்கள் எல்லோரும் நமக்கு கற்றுத்தருகிற ஒரு பாடம், நம் வாழ்வின் 2 கண்களாக, 2 தூண்களாக அன்னை மரியாவும் நற்கருணையும் இருக்க வேண்டும். நற்கருணை ஆண்டவரே நம் வாழ்வின் மையமாக இருக்க வேண்டும். நற்கருணை ஆண்டவரை நோக்கி நாம் பயணம் செய்வதற்கு உதவியாக அன்னை மரியா இருக்கின்றார்கள். இந்த ஜெபமாலை என்பது நற்கருணை ஆண்டவரை நோக்கி நம்மை வழி நடத்துகின்ற ஒரு மன்றாட்டு என்பதையெல்லாம் இந்த புனிதர்கள், இறை அடியார்கள், அருளாளர்கள் நமக்கு கற்று தந்திருக்கிறார்கள். எனவே நம்முடைய இந்த இறையியல் குழப்பத்தை, இறையியல் தெளிவின்மையை களைந்துவிட்டு இறையியல் தெளிவை பெற வேண்டும்.
நற்கருணை மீது நாம் பற்றுக்கொள்ள வேண்டும். மரியன்னை மீதும் நாம் பக்தி வைத்திருக்க வேண்டும். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக.